بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر. قال رسول الله صلى الله عليه وسلم: لا تتمنوا لقاء العدو واسألوا الله العافية إذا لقيتموهم فاثبتوا أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய நாடு ஒரு நெருக்கடியான கட்டத்தில் போர் சூழல் நிறைந்த ஒரு நிலையில் இருக்கிறது. ஒரு பக்கம் நேற்றைய தினம் நமது பிள்ளைகளுடைய பள்ளி கல்வியின் இறுதி நிலையான +2 வகுப்பின் தேர்வுகள் நிறைவு பெற்று அதற்கான ரிசல்ட்டுகள் வந்திருக்கின்ற நிலை ஒருபுறம். இதை பற்றி அவர்களது வருங்கால கல்வி ரீதியான தேர்வு பற்றியும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம். அதே சமயத்தில் இன்று நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்க வேண்டும், ரப்பிடத்தில் ஆஃபியத்தை கேட்க வேண்டிய, ஆரோக்கியத்தை கேட்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு நிலை. கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய அந்த கொடூரமாக அந்த தாக்குதலில் நம்முடைய நாட்டை சார்ந்த 26 சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டனர். இந்த கொடூர செயலை செய்தவர்களில் 2 பேர் பாகிஸ்தானியர்கள் என்றும் இதற்கு பின்னால் பாகிஸ்தான் இருக்கிறது என்றும் நம்முடைய இந்திய அரசு குற்றம் சாட்டியது. மேலும் இத்தாக்குதலில் ஈடுபட்டது TRF எனும் அமைப்பு என்று கூறிய அரசு அது லஷ்கர் -e தொய்பா அமைப்பின் துணை அமைப்பு என்றும் கூறியது. மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் புகைப்படத்தையும் வெளியிட்டது. அவர்களை தேடும் பணியில் தற்போது NIA அமைப்பு ஈடுபட்டுள்ளது. மேலும் இக்குற்றச்சாட்டுக்குள் உள்ளானவர்கள் என்று கருதப்படுகின்ற சிலரின் வீடுகளையும் இந்திய இராணுவம் இடித்து தள்ளியிருக்கிறது. நமது நாட்டிற்குள் இவ்வளவு தூரம் ஊடுருவி பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஆயுதங்களை தூக்கி கொண்டு சர்வசாதாரணமாக உள்ளே வந்து சுற்றுலா பயணிகளின் பெயரை கேட்டு விசாரித்து சுட்டு கொண்டு விட்டு தப்பிச் சென்றவர்களை நாம் இன்னும் முழுமையாக அவர்களை பிடிக்க முடியவில்லை என்பது, அதை பற்றிய முழுமையான தகவல் இல்லை என்பதுதான் உண்மை நிலை. இதற்கிடையில் இவர்களுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த புதன்கிழமை நள்ளிரவிலிருந்து பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களை
தீவிரவாதிகளின் முகாம்கள் என குறிப்பிட்டு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய அரசு நமது இராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே சமயத்தில் பெரிய அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் மிக கவனமாக இடங்களை தேர்ந்தெடுத்து அதிகப்படியான உயிர் சேதங்கள் இல்லாமல் துல்லியமான இலக்குகள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ள சூழலில் இத்தாக்குதலில் பாகிஸ்தானியர்கள் பலர் பலியாக இருக்கின்றனர் என்பதை நம்முடைய அரசும் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். எப்போதும் அதிகபட்சமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய போலித்தனமாக மாறுதட்டி கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் தன்னுடைய நிலத்தை நகரங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட ஒரு வலிமை இல்லாத ஒரு சூழல்தான். அத்தகைய சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாகவே நாம் அறிய முடியும். இதுபோன்ற யுத்த காலங்களில் பொதுவாக கொல்லப்படுபவர்கள் அது அங்கு இருந்தாலும் சரி அல்லது இங்கு இருந்தாலும் சரி பெரும்பாலும் எதிலும் தொடர்பில்லாத அப்பாவிகள் கொல்லப்படுகின்ற வாய்ப்பு யுத்தத்தில் அதிகம். நம்முடைய நாட்டிலும் சரி அல்லது பாகிஸ்தானிலும் சரி அரசாங்க ஏஜென்சிகள் சமூக ஊடகங்கள் போர் வெறியை நாட்டு மக்களிடையே அவைகள் அதிகப்படுத்தி எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போன்று அதை தொடர்ந்து எண்ணெய் ஊற்றி வளர்க்கக்கூடிய வகையில் செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். ஆளாளுக்கு சேனல்களை உருவாக்கி வெறுப்பை வளர்க்கின்ற வேலையை அவரவர்கள் தம் பங்குக்கு செய்கின்ற ஒரு சூழல். அதனால் வெறியூட்டப்பட்ட நிலையில் அதை தணிப்பதற்கு யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் ஏற்படுத்தப்பட்டு விட்டதோ என்று கருதுகின்ற ஒரு கவலைக்குரிய நேரம். நாம் இந்த நேரத்தில் இதுபோன்ற சூழல்களில் நம்முடைய கடமை என்பது இந்த ஊடக யுத்தத்திற்கு, இது ஏறக்குறைய அரசு இராணுவம் யுத்தம் செய்வதை விட ஊடக யுத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஊடக யுத்தத்திற்கு நமது உணர்ச்சிகளை பறிகொடுத்து விடாமல் இருப்பது மிக முக்கியம். இரண்டு நாடுகளிலும் சரி பொதுவாக இதுபோன்ற கட்டங்களில் உண்மைக்கு மாற்றமான செய்திகளை அல்லது மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளையே இரண்டு நாடுகளிலிருந்தும் செய்திகளை பரப்புகிறார்கள். செய்திகளை தொகுத்து தரக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவர்கள் பேசுகின்ற தொனியே மக்களை ஒரு சூடாக்குகின்ற ஒரு தொனியில் பேசுகின்ற நிலையெல்லாம் இருக்கிறது. பொதுவாக யுத்தம் சொல்லுவாங்க, யுத்தம் என்று வந்துவிட்டாலே முதலில் சாவது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் உயிர்கள் பலியாவதற்கு முன்பு இறப்பது என்பது உண்மை இறந்துவிடும். உண்மைக்கு மாற்றமான தகவல்களை தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். யுத்த காலங்களில் பொதுவாக உண்மையை பேச முடியாத நிலை இருக்கும். இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா என்ற கேள்விக்கு நமது இந்திய இராணுவ அதிகாரி மிக அற்புதமாக சாமர்த்தியமாக அதை பற்றி தெரிவிக்கின்ற நேரம் இதுவல்ல என்று சொல்லி கடந்து விட்டார். காரணம், அப்படித்தான் சொல்லியாக வேண்டும், அதுதான் முறை. அதேபோன்று பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அமைச்சரிடம் நீங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக, விமானங்களை வீழ்த்தியதாக சொல்கின்றீர்கள், அதற்கு ஆதாரம் உண்டா என்று கேட்டபொழுது அவரும் கோபப்பட்டு நழுவி சென்று விட்டார். இவைகளெல்லாம் நாம் செய்திகளாக பார்க்க முடியும். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தற்சமயம் கிடைக்கக்கூடிய செய்திகள் என்பது அது முழு உண்மை செய்திகள் என்று நம்புவது, பரப்புவது, அதை தேவையில்லாமல் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது என்பதற்கு மாற்றமாக இதுபோன்ற கட்டங்களில் சூடான நிலை மாறி அமைதி ஏற்பட்டு மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வ வேண்டும் என்ற கவலையும் அதற்காக துஆவையும் நாம் அல்லாஹ்விடத்தில் செய்வது அவசியம் என்பதையே நான் இந்த நாளில் ஞாபகப்படுத்துவதற்காக இந்த தகவலை சொல்கின்றேன். சகோதரர்களே,
பொதுவாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஒட்டுமொத்த மனிதர்களின் நலனை உள்ளடக்கியதாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். பனு முரைசி என்ற ஒரு யுத்தம், அதை எதிர்கொள்ள வேண்டியதற்காக சஹாபாக்கள் அந்த இடத்திற்கு எல்லோரும் சென்று விட்டார்கள். ஆனால் அங்கு சென்று பார்த்ததற்கு பின்பு தெரிகிறது, ஏதோ அவர்களுடைய எதிரிகளின் உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டு எதிரிகள் இடத்தை காலி செய்து விட்டு சென்று விட்டார்கள், யாருமே இல்லை. அப்பொழுது சஹாபாக்களுக்கு கவலை ஏற்படுகிறது. இன்னும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், எதிரிகள் யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பொறிக்கப்படுகின்ற வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தத்தமன்னவு லிகாஅல் அது, எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்படாதீர்கள். நான் அவங்களோட மோதணும், நான் ஜெயிக்கணும், அது வேணாம். லா தத்தமன்னவு லிகாஅல் அது, எதிரிகளை சந்திப்பதை ஆசைப்படாதீர்கள். மாறாக வஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் அமைதியை நிம்மதியை கேளுங்கள். ஒருவேளை ஃபைதா லகைதுமூஹும், அப்படி எதிரிகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் என்ன வார்த்தைகள், ஃபஸ்புது, உறுதியாக இருங்கள். என்ன அற்புதமான வார்த்தை. எதிரிகளை சந்திக்க வேண்டும், நான் போய் சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம், இது ஏதோ நாடுகள் என்று மட்டும் பார்க்க வேண்டாம். நம்முடைய வீடுகளுக்குள் இதுதான் சட்டம், நம்முடைய மஹல்லாக்கள் ஊர்களுக்குள் இதுதான் சட்டம். அவன் பேசிட்டு நான் போய் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படிங்கறதுலாம் இல்லை. தேவையில்லாமல் எதிரிகளை சந்திக்க ஆசைப்படாதீர்கள். ஒருவேளை அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால், இல்ல நாங்கெல்லாம் சண்டை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி போறது கோழைத்தனம். ஃபஸ்புத்து, அங்கு உறுதியோடும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். மேலும் பெருமானார் சொன்னாங்க, அக்ஸிரு திக்ரல்லாஹ், எப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய திக்ரை அறியப்படுத்துங்கள். உங்களுடைய ஆயுதங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட வேண்டாம்னு அர்த்தம். உங்களுடைய யுத்த தளவாடங்கள், உங்களுடைய மனித பலம், உங்களுடைய பேக்ரவுண்ட், இதை பத்தி இதை பெருசா நினைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருங்க. ஃபைதா ஸய்யஹு வஜ்ரபு ஃபஅலைக்கும் ஸம், எதிரிகள் கூச்சலிட்டாலும் சரி கூக்குரலிட்டாலும் சரி நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்தை கேளுங்கன்னு சொல்றாங்களே, ஆஃபியத்துங்கிறதுக்கு என்ன பொருள் என்பதை சொல்கின்ற பொழுது, ஆஃபியா அப்படின்னு சொன்னா தஃப்உ ஜமீஇல் மக்ரூஹாத்தி ஃபில் பதன் வல் மாலி வல் அஹல், தன் உடலில், தன் பொருளில், தன் குடும்பத்தில் எத்தகைய நாம் விரும்பாத எதுவும் ஏற்படாமல் இருப்பது, நோய் ஏற்படாமல் இருப்பது, பொருளாதாரம் அறிந்து விடாமல் இருப்பது, குடும்பத்திற்கு இடையூறு ஏற்பட்டு விடாமல் இருப்பது. சொன்னா ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இம்மையிலும் மறுமையிலும், இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் எத்தகைய பிரச்சனை இல்லாமல் இருப்பது, இதற்கு பெயர் தான் ஆஃபியத் என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்தை கேளுங்க, இந்த உலகத்திலும் நிம்மதியா இருக்கிறத கேளுங்க, உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறத கேளுங்க, பொருளாதார வலிமையோடு இருக்கிறத கேளுங்க, நல்ல மனைவி மக்களோடு, குடும்பமோடு, தாய் தந்தை பெற்றோர் என்ற ஒரு அமைதியான ஒரு சூழல் இருப்பதை ரப்பிடத்தில் கேளுங்கள், அதுவே அவசியமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லுகின்ற பொழுது, வீர சிங்கம், வீரத்தின் சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி கொடுக்கறாங்க, அவங்களுடைய உபதேசத்துல ஒன்று வரும். சொன்னான், தன்னுடைய மகனை என்று அழைத்து உபதேசம் செய்கிறார்கள். மகனே, லா தது அஹதன் இலல் முபாரசா, சண்டைக்கு யாரையும் நீ அழைக்காது. வா ஒத்தைக்கொத்த பாத்துக்கலாம், நீயா நானா போட்டு பார்த்துடலாம், இப்பெல்லாம் யாரையும் நீ கூப்பிடாத. ஒமன் தாக்க லஹா, யாரேனும் உன்னை சண்டைக்கு அழைத்தால் ஃபஹ்ருஜ் இலை, அவனை எதிர்கொள். உன்னை அழைத்தால் அவனை எதிர்கொள். காரணம் அன்னஹு பாகின், அவன் அநியாயக்காரன். வகத் ضمن الله نصر من بغي عليه, அதுபோன்று அநியாயம் அக்கிரமம் செய்பவருக்கு எதிராக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அப்ப நீ பயப்படாத, நீ யாரையும் சண்டைக்கு அழைக்காத. ஆனா நீ அழைக்கப்பட்டால் புறமுதுகிட்டு ஓடாத, எதிர்கொள், அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்கும். நீயா தொடங்காத, அது பிரச்சனையை தரும். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளும் சரி, அலிநாயகத்தின் இந்த சொற்றொடர்கள் எல்லாம் பொறுமை காக்க வேண்டும் என்பது அதன் பொருள். எதற்காக குறிப்பாக யுத்தத்தை தொடங்கிவிடாமல் பொறுமை காப்பது ஏன் என்று பார்த்தால், சண்டையின் முடிவு, யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லவே முடியாது. அது எவ்வளவு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. இன்னொன்று, இந்த உலக வரலாற்றில்
யுத்தம் தீர்வுகளை தந்ததே இல்லை, அழிவுகளை தந்திருக்கிறது. அழிவுகளை தந்திருக்கிறது. சொல்யூஷன்ஸை யுத்தம் தந்ததே இல்லை. யுத்தம் தீர்வுகளை இந்த உலகத்தில் தந்ததே இல்லை. ஐரோப்பா கண்டத்தில் நடைபெற்ற சின்ன சின்ன யுத்தங்கள் தான் உலக யுத்தமாக ஒரு கட்டத்தில் மாறியது. முதலாவது உலக யுத்தம் தான் இரண்டாவது வேர்ல்டு வார் உலக யுத்தத்திற்கு காரணமாக அமைந்தது. இரண்டாவது உலக யுத்தத்தின் போது பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டுகளால் மனித சமுதாயம் அடைந்த துன்பங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அந்த பயம்தான் இன்றும் இருக்கிறது. செகண்ட் வேர்ல்டு வார்ல அது பயன்படுத்தப்பட்டதால் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை இந்த உலகம் சந்தித்திருப்பதால் தான் மிக கவனமாக சற்று மூன்றாவது உலக போர் நடக்காமல் கொஞ்சம் அடக்கி வாசிக்கப்படுகிறது. சொல்லுவாங்க, பொதுவாக போர் வெறி கொண்டு உலகை சூறையாடி வந்த ஹிட்லருடைய படை ரஷ்யாவில் பனி புயலை எதிர்கொள்ள முடியாமல் தோற்று போனது. இது வரலாறு. ஹிட்லர் தன்னை தற்கொலை செய்து கொண்டார். இங்கிலாந்து உலக யுத்தத்தில் வெற்றி பெற்றது. அதற்கு காரணமாக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அதற்கு அடுத்து நடந்த தேர்தலில் தோற்று போனார். பத்ர் யுத்தம் வெற்றி கிடைத்தது. ஆனால் அதற்கு பின்புதான் உஹது யுத்தம் நடைபெற்றது. வரலாறுகள். வெற்றி என்பது வேறு, ஆனாலும் அடுத்த யுத்தம் நடைபெற்றது. ஆனால் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. அந்த வெற்றி பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்வான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. சூரத்துல் ஃபத்ஹ் வெற்றி என்று ஒரு அத்தியாயம் உண்டு 26வது ஜுஸுல. அந்த ஜுஸுடைய தொடக்கமே இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்வான். அங்கு சொல்லப்படுகிற வெற்றி என்பது ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை பற்றி சொல்லப்படுகிறது. இங்க சண்டை நடக்கல. ஆனால் சண்டைக்கு தேவையான அத்தனை சூழல்களும் இருந்தது. நம்ம அடிக்கடி இஸ்லாமிய வரலாறை பயான்களின் வழியாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். சண்டை நடப்பதற்கு என்ன தேவையோ எல்லாம் இருந்துச்சு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த ஆசையோடு 1400 சஹாபாக்களோடு பல்லாண்டுகள் மக்காவிலிருந்து போய் பல வருஷங்கள் ஆச்சு. 5 வருடங்களை கடந்த 6வது வருடம் உம்ரா செய்யணுங்கிற ரொம்ப நாள் ஆசை, ஒரு கனவு ஒன்று கண்டார்கள். அதற்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு உம்ராவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு கிட்டத்துல வந்துட்டாங்க. ஏறக்குறைய மக்காவிலிருந்து 15-16 கிலோமீட்டர் தூரத்துல ஹுதைபியாங்கிற இடம் இருக்கு. அங்க வந்து இருந்துட்டு முறையா போகணுங்கிறதுனால ஆள் அனுப்பி அனுமதி கேட்டு வர சொன்னாங்க. நான் வர்றோம், நாங்க சண்டைக்கு வரல, இங்க தங்குறதுக்கு வரல, எந்த உதவியும் கேட்டு வரல, வணக்கத்தை நிறைவேற்றிட்டு உம்ரா செய்து விட்டு போறோம். காபா இங்கதானே இருக்கு, இங்க வந்துதானே உம்ரா செய்ய முடியும்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? முடியவே முடியாது என்று சொல்லப்பட்டார். இதற்காக பேசுவதற்காக சென்ற ஹஸ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு வதந்தியான செய்தியும் வந்தது. அப்படியெல்லாம் ஒரு சூழல். சரி, நான் வரலாற்றை நம்ம விரித்து பேச முடியாத நிலை. இறுதியில் இறை மறுப்பாளர்கள் முக்கிய தலைவர்கள் ஹுதைபியாங்கிற இடத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உண்டான ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. சுல்ஹே ஹுதைபியான்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தம் கூட பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு பாதகமாக, எதிரிகளுக்கு சாதகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே மின் முஹம்மது ரசூலில்லா, முகமது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் இந்த மக்களுக்கு மத்தியில் நடந்த ஒப்பந்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒப்பந்தத்துடைய ஃபர்ஸ்ட் வேர்டு அங்கிருந்தே தொடங்கினாங்க. அப்பெல்லாம் முடியாது. என்ன நீங்க முகமது ரசூலுல்லாஹ் போறீங்க, உங்களை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாதான் இந்த சண்டைய பிரச்சனையே இல்லையே, மின் முகமது இப்னு அப்துல்லான்னு போடுங்கன்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிக்க சொல்றாங்க. அழிச்சிட்டு முகமது அப்துல்லான்னு போடுங்க. எழுதின அலி ரலியல்லாஹு அன்ஹு அழிக்க மறுக்கிறான், முடியாதுங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையால் அழித்தார்கள் என்று வரும். தொடர்ந்து அதே போல ஒப்பந்தத்துடைய ஷரத்துகள்லாம் பார்த்தா நம்மளே ஆச்சரியப்படுவோம். என்ன இருக்கு? நீங்க எக்காலத்து இந்த வருஷம் நீங்க திருப்பி போய் ஆகணும், உங்கள மக்களை அனுமதிக்க மாட்டோம், வேண்டுமானா அடுத்த வருஷம் வாங்க, எந்த ஆயுதங்களும் இருக்கக்கூடாது. ஆயுதங்கள் என்பது அரபு மக்களிடத்துல சாதாரணமான வழக்கமானவைகள், அவைகளும் இருக்கக்கூடாது. வெறும் 3 நாட்கள் மட்டும் கொடுப்போம், நீங்க அங்கே உம்ரா முடிச்சுட்டு போகணும். சரி, பரவாயில்ல. அதுக்கு அடுத்து எங்கள்கிட்ட இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தா திருப்பி அனுப்பி விட்டுறணும், உங்கள்கிட்ட இருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா நாங்க அனுப்ப மாட்டோம், வச்சுக்கிறோம்.
இது மாதிரியான ஒப்பந்தங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைன் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, உம்ராவுக்கு யாராம் கட்டிட்டு வேற வந்தாச்சு, ஆனா உம்ரா செய்ய முடியல. சட்டம் என்ன? குர்பானி கொடுத்துட்டு தலைமுடி இறக்கிட்டு யாராம கலைஞ்சிட்டு மீண்டும் ஊருக்கு போகணும். சொல்லதான் சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, நீங்க தலைமுடி இறக்கிறீங்க, தலைமுடி இறக்குங்கிறான். முடியாதுங்கிறான் சஹாபாக்கள், முடியாதுங்க. சல்லல்லாஹு மறுப்பு பேசுறாங்கன்னு யாரு புரிஞ்சுக்கிற கூட. எதுக்கு நம்ம போகணும்? எங்களுடைய நபி உம்ராவுக்கு வந்திருக்காங்க, அவங்கள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா இவங்க சொல்றதுலாம் கேட்டுக்கிட்டு போகணுங்கிற அளவுக்கு நாங்க அப்படிலாம் விட முடியாது. உங்களை உம்ரா செய்ய வச்சுதான் கூட்டிட்டு போவோங்கிறான். மொத்தத்தை நாங்க மொட்டை அடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் ஒரு வரலாறு எல்லாம் வரும். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பெருமானார்ட்ட கேட்கறாங்க, ரொம்ப கவலையை வெளிப்படுத்துறாங்க. கவலை, கோபம், அதிருப்தி எல்லாம் வருது. யார சொல்ல நம்ம சத்தியத்தை தானே இருக்கிறோம், நிறைய சொல்ல. இதுக்கெல்லாம் நம்ம ஏன் கட்டுப்பட்டு போகணும்? என்ன அவசியம் இருக்கு? நம்ம எப்படி இப்படி போக முடியும்? இவங்களை எதிர்கொள்ளத்தானே வேணும். நிறைய பேசினாங்க. சல்லல்லாஹு எல்லாத்தையும் பேச விட்டாங்க. ஃபர்ஸ்ட் மனசுல இருக்கிறது கொட்டட்டுன்னு விட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. உமர் சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லிட்டேன். ஆனா ரசூலுல்லான்னு சொன்னேன். ஆனா ரசூலுல்லா, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து என்னத்தை பேசுறது? ஒன்னும் பேச முடியல. அதுல ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் உண்டு. ஆனா ரசூலுல்லா, நான் சராசரி மனிதன் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் எனக்கு என்ன சொல்றானோ அதை தான் செய்ய முடியும். இது நம்ம இப்படி விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க ஒரு உயர்ந்த எண்ணத்துல கேட்கிறாங்க. இதை சொன்ன உடனே புரிஞ்சிருது, ஷாக் ஆயிரு, போயிடுறாங்க. ஆனாலும் அடக்க முடியல. இங்க நபிய உம்ரா செய்யாம எப்படி நான் கூட்டு போறேன்? அபூபக்கர் நாயகத்திட்ட போய் பெருமானாரிடம் பேசினதையெல்லாம் பேசினாங்க, சொன்னாங்க. அபூபக்கர் நாயகம் பெருமானார் அமைதியா இருந்த மாதிரி எல்லாத்தையும் அமைதியா கேட்டாங்க. எல்லாம் முடிச்ச பின்னாடி உமர் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஹுவ ரசூலுல்லான்னு சொன்னாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு சொன்னாங்க. நாயகம் சொன்னது அன ரசூலுல்லான்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க ஹுவ ரசூலுல்லா, அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுண்டா. இதுக்கு அடுத்து தாசத் உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் நார்மலுக்கு வர்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவலையோடு இருக்கிறார்கள், கூட அர்த்தத்துக்கு செல்றாங்க. ஏன்டா எப்படியும் திரும்பி போய்தான் ஆகணும். ஆனா சஹாபாக்கள் போக மாட்டேங்கிறாங்க, மொட்டை அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலை. உம்மு சல்மா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், இல்ல உங்க முகத்துல கவலை தெரியுது, சொல்லுங்களே, ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவோம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்த சொன்னாங்க. உடனே உம்மு சல்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இதுக்கு தான் இவ்வளவு கவலைப்படுறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி யோசிக்கிறாங்க, என்னடா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை, இவங்க இப்படி கேட்கிறாங்க. ஆமா உம்மு சல்மா, அதுக்காக. யா ரசூலல்லாஹ் இங்க தப்பா நினைக்கிறீங்கன்னா ஒரு ஆலோசனை சொல்றேன், அதை நீங்க செய்யுங்க, அப்புறம் பாருங்க அப்படின்னாங்க. சொல்லு உம்மு சலமான்னு சொன்னான். அது உம்மு சலமா சொன்ன, யா ரசூலல்லாஹ் நீங்க யார்ட்டையும் போய் மொட்டையடிங்க எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க போங்க, ஹஜ்ஜாம கூப்பிடுங்க, எல்லாருக்கும் தெரியிற மாதிரி உங்களுடைய தலைமுடியை இறக்கு, நீங்க நடுவில் உட்காந்து தலைமுடி இறக்க சொல்லுங்க, அதை மட்டும் நீங்க செய்யுங்க பாருங்களேன் அப்படின்னா. ஸல்லல்லாஹு மனசுல படுது. அதே போல வந்தாங்க, ஹஜ்ஜாம கூப்பிட்டாங்க, அதுக்கான பொறுப்பாளர் கூப்பிட்டாங்க, உட்கார்ந்தாங்க, தலைமுடி இறக்குங்கன்றாங்க. தலைமுடி இறக்கப்படுது. சஹாபாக்கள் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வேணாம்ங்கிறது பெருமானாருக்கு மறுப்பு தெரிவித்தல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆதரவாக பேசிய வார்த்தை. ஆனா ஏதோ நம்ம ரொம்ப எமோஷனலா நம்ம பெருசா ஆர்வ கோளாறுல பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய ரசூல் மொட்டை அடிச்சுட்டாங்க அப்படின்னா அதான் முடிவுன்னு அர்த்தம். இவ்வளவு தாமதப்படுத்திட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. வரலாறு சொல்லுகிறது, ஹதீஸில் வருகிறது, சஹாபாக்கள் மாத்தி மாத்தி ஒருவருக்கு ஒருவர் மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள். அவங்க எவ்வளவு வேகமா மொட்டை அடிச்சுக்கிட்டாங்கடா, அவங்களே பதிவு செய்யற வார்த்தை, எங்களின் வேகமும் அவசரமும் கழுத்தில் கத்தி பட்டு விடுமோ என்று நாங்கள் அஞ்சினோம். அவ்வளவு வேகமா இது பண்ணாங்க. அதுக்கடுத்து திரும்ப போனாங்க, வந்துச்சு. வரலாறு சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த சுல்ஹே ஹுதைபியா, இந்த உடன்படிக்கையை அல்லாஹ் புகழ்ந்து சொன்னான். வெளிப்படையா பார்த்தா தோல்வி, வெளிப்படையா பார்த்தா ஒரு வகையான பலகீனமா இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு உயர்வான வெற்றியை தந்தோம். வெற்றி அன்னைக்கு கிடைக்கல, அன்னைக்கு போனது உம்ராவுக்கு மட்டும்தான். 2 ஆண்டுகளில் உம்ரா அல்ல, மக்காவே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வரும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். மக்காவிற்கு இப்பொழுது 8வது ஆண்டு உம்ரா செய்வதற்காக, பார்த்துட்டு போறதுக்காக வரல, மக்காவின் ஆளுநர்களாக, மக்காவின் பிரஜைகளாக,
வழிநடத்துபவர்களாக, அந்த மக்களின் பொறுப்பாளர்களாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த பொறுமை, அங்கு பெறப்பட்ட அந்த உடன்படிக்கை, யுத்தம் நடக்காமல், யுத்தத்தை நடத்தி விடாமல் இருவரும் பேச்சுவார்த்தையில் கொண்டு வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு நடைபெற்ற அந்த ஒப்பந்தம் அல்லாஹ்விற்கு பிடித்தது. அல்லாஹ் அதன் வழியாக மிகப்பெரிய வெற்றியை தந்தான் என்று குர்ஆன் கூறும். எனவேதான் மோமின்களே, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சுல்ஹ ஹுதைபியாவை அந்த உடன்படிக்கையை பேச்சுவார்த்தையின் மூலமாக ஏற்பட்டதை அல்லாஹ் வெற்றி என சொல்கிறான் என்பதை நாம் புரிய முடியும். ஈமானுக்கு அடுத்த மதிப்பு, ஈமானுக்கு அடுத்தபடியாக சிறந்தது என்று சொன்னார் அல்லாஹ்விடத்தில் அமைதியை கேட்பதே என்று சொல்லப்படும். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல குத்பா கொடுத்துட்டு அழுகிறாங்க. அழுதுகிட்டே சொன்னாங்க, நாங்க ஹிஜ்ரத் செய்து வந்தோம், முதல் வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி இதே மாதிரி மெம்பர்ல இருந்து குத்பா கொடுத்தாங்க, அழுதாங்க. அழுதுகிட்டே சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அஃவல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள், ஏனெனில் ஈமானிற்கு பின்பு அதைவிட சிறந்தது வேறொன்றும் இல்லைன்னா. யோசிச்சு பார்க்கணும், முதல் வருஷம் ஹிஜ்ரத்துடைய முதல் வருஷம் சொன்னா நம்ம சொந்த ஊர்ல நம்மளை துரத்திட்டாங்களா இல்லையா? இவங்களை விடக்கூடாது, பழிவாங்குதலை பற்றி பேசி இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம பிறந்த ஊர்ல நம்மளை துரத்திட்டாங்க, பிறந்த ஊர்ல நம்மளை வாழ விடல, காபா இருக்கிற ஊர்ல நம்மளை வாழ விடல, உம்ரா செய்யறதுக்கு நம்மளை அனுமதிக்கல, இப்படி நம்மளை இது பண்ணிட்டாங்களே, ஹரம்ல தொழுக முடியல, இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, இவங்களை விடக்கூடாது அப்படின்னு பேசி இருக்கணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேசல. அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேளுங்கள், பிழைகள் நம்மிடம் இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான. ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஒரு தடவை அவங்களே சொல்றாங்க, நான் பெருமானாரிடம் ஒரு தடவை சென்றேன், கேட்டேன், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி ஷையன் அஸ்அலுல்லாஹ் அஸ்ஸ வஜல், எனக்கு ஒன்னு சொல்லித்தாருங்க, நான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், ஒரு துஆவை சொல்லித்தாருங்க, நான் அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்னு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சலில்லாஹல் ஆஃபியா, அப்படியா அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்தை கேளுங்கண்டா, அல்லாஹ் இடத்துல ஆஃபியத்தை கேளுங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்தேன், யா ரசூலல்லாஹ் எனக்கு இன்னொன்றை கற்றுத்தாருங்கள், நான் அல்லாஹ் இடத்துல கேட்கறது மாதிரி ஒரு துஆவை சொல்லித்தாருங்கன்னு கேட்டேன். மீண்டும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யா அம்ம ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய ரசூலின் பெரிய தந்தையே, சலில்லாஹல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே எனக்கு கற்றுத்தந்தார்கள் என ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு குறிப்பிடும் ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபில் பதிவாகும். பிறதொரு ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்வாங்க, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் கேட்பதில் அல்லாஹ் விரும்பக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா ஆஃபியத்து தான். ஆஃபியத்தை கேட்கிறான்ல, ஆரோக்கியத்தை கேட்கிறான் அல்லவா? ஆரோக்கியம் என்பது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, தீய அதான் சொல்லுவாங்க, ஆரோக்கியம் 3 வகையை சார்ந்தது. தீய அரசரிடமிருந்து பாதுகாப்பு தேடுவது ஆரோக்கியம், தீய அரசரிடமிருந்து பாதுகாப்பு, மருத்துவரிடம் செல்லாத நிலை இருப்பது, அடுத்தவரிடம் தேவையாகாமல் இருப்பது. தீய அரசரிடமிருந்து பாதுகாப்பு, யுத்தம் போன்ற தேவையற்ற பிரச்சனைகள், நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டணும், நம்ம போய் மிலிட்டரியில என்ன அர்த்தம்? தீயவர்கள்ட்ட மாட்டோம்னு சொன்னா கஷ்டங்கள் வந்துடும். அப்படி இல்லாத ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. மருத்துவரிடம் செல்லாமல் இருப்பது உடல் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கை. மேலும் சொன்னாங்க, அடுத்தவங்களிடத்துல தேவையாக இருக்கிறது பொருளாதாரம், அதுல ஆரோக்கியம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல்லாஹ்விடத்துல இத்தகைய ஆரோக்கியங்கள் நிறைந்த வாழ்க்கையை கேளுங்கள் என்பது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற வார்த்தை. அதனால சொல்லுவாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று வரும். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பாங்குக்கும் இகாமத்துக்கு மத்தியில ஒரு நேரம் இருக்கு, அது துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்ற நேரம். பாங்குக்கும் இகாமத்துக்கு மத்தியில நம்ம எல்லாம் இகாமத் சொல்லி ஃபர்ஸ்ட் ரக்காத் 2 ரக்காத் 3 4 வந்து ஜாயின் பண்றோம். பாங்குக்கும் இகாமத்துக்கு மத்தியில நேரம் உண்டு. அந்த நேரத்துல துஆ செஞ்சா அல்லாஹ் தடுக்கிறதே இல்லை, மறுக்கிறதே இல்லை, அல்லாஹ் ஏத்துக்குருவான். அப்ப நீ துஆ செய்யுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த நேரத்தை நாங்க என்ன துஆ செய்யட்டும்? பெருமானார் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும் ஈருலகத்திலும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எது எப்படியோ இந்த ஆரோக்கியம் ஆஃபியத் மிக முக்கியமானது. அதே போன்று யுத்தம் என்பது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது யதார்த்தமான உண்மை. ஓரளவு இந்த உண்மையை புரிந்திருப்பதால் தான் 2 நாடுகளும் கூட மிகுந்த கவனமாகவே இருக்கிறார்கள். கவனமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
ஏன்னு சொன்னா இந்தியா தனது சக்தியை முழுமையாக பயன்படுத்தினால் அப்படி ஒரு நாடே, பாகிஸ்தான் என்ற நாடே இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பாகிஸ்தான் தனது சக்தியை முழுமையாக பயன்படுத்தினால் இந்தியாவிற்கு பெரும் அழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடைசியில ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு எங்கே போய் முடிகிறது என்ற சூழல் தான் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு தீய சூழல்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் மிக கவனமாகத்தான் இது போன்ற யுத்தங்கள் நடைபெறுகின்றன. இந்த நேரத்தை பொறுத்தளவுல பொதுவாக தீவிரவாதத்திற்கு பொதுவாக சொல்லுவாங்க, தீவிரவாதத்திற்கு எதிரான போரை யுத்தத்தில் முடித்துவிட முடியாது அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா நேரடியாக சண்டை செய்கின்ற தைரியம் இருப்பவர் கோழைத்தனமாக தீவிரவாத செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். அப்ப நீ யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது, சம்பந்தப்பட்ட நபர் யார், அவனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியே ஆக வேண்டும். அதுல தயவுதாட்சணியம் கிடையாது. எவனும் வருவான், என்ன வேண்டுமானாலும் பண்ண முடியும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய உயிர் பழி என்பது மட்டுமல்ல, ஒரு அவமானம். அது இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது எப்படி உள்ள வந்த? அப்ப நம்முடைய என்ன எத்தனையோ கொஸ்டின்கள் அங்கிருந்து வரும். அதற்கு தீர்வு என்பது சம்பந்தப்பட்ட நபர்களை சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணி குற்றம் நிரூபித்து அவர்களுக்கு மக்கள் முன்னிலையில் ஒரு சரியான தண்டனை கொடுப்பது. இதுல யாருக்கும் இருவேறு கருத்து இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா ஒரு கத்தியை காட்டி மரியாதையை போன்னு சொல்லுவதை மார்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள. யாரையும் மிரட்டுவதை ஆயுதத்தைக் கொண்டு மிரட்டுவதற்கு எத்தகைய அனுமதியும் இல்லை என்பதுதான் நமது மார்க்கத்தின் நிலைப்பாடு. பொதுவாக மனித சக்தி, நாகரிகமான மனிதர்கள் ஒருபோன்றும் அப்படி நடக்க மாட்டார்கள், யாராக இருந்தாலும் சரி. சொல்லுவாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய படை வீரர் ஒருவரை ரோமபுரியின் அமைச்சர் ஒருவர் முறை தவறி கன்னத்தில் அறைந்து விட்டார் என்று தகவல் கிடைத்தது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க மேல சண்டை தொடுக்கல, அவனை எப்படியாவது தூக்கிட்டு வான்னு சொன்னான். அந்த ரோம அமைச்சர் கொண்டு வரப்பட்டார், ஆளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டு உடனே தண்டிக்கல, விசாரிச்சாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டது உண்மைதான் என்று தெரிந்தது. தங்களுடைய எல்லா மக்களும் இருக்கின்ற நேரத்தில் அந்த வீரனையும் அழைத்து வர சொல்லி அந்த வீரனை கொண்டு அமைச்சரின் கன்னத்தில் அறை என்று சொன்னார்கள். அறைந்தார், அதோடு முடிந்து விட்டது. அதற்கு அடுத்து எந்த கட்டத்துக்கும் போகல, அதே மரியாதையோடு அவரை கொண்டு போய் அவங்க நாட்டில் விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்போம். அதாவது யார் தவறு செய்தானோ அந்த தவறு செய்தவர்களை நாம் ஐடென்டிஃபை பண்ணுவது, அவர்களை கண்டுபிடிப்பது, விசாரிப்பது, தீர்க்கமான முறையாக விசாரித்து குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எந்த தண்டனை கொடுப்பதிலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதற்கு பகரமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுவதை சம்பந்தப்பட்ட எல்லோருமே மிக கவனமாக இருந்து மிக எச்சரிக்கையாக இருந்து இது போன்ற நிலைகள் ஏற்பட்டு விடாமல் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், அப்பாவி பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி விடாமல் பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை எல்லா மனிதர்களுக்கும் அதே போன்று பொறுப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மிக முக்கியமாக உண்டு. ஏன்னு சொன்னா இன்னைக்கு எப்படியோ விஷயத்தை கொண்டு போறாங்க. பாகிஸ்தான் ஒரு துரதிருஷ்டவசமாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தகவலை சொல்கின்ற பொழுது பாகிஸ்தான் சீக்கியர்களை குறிவைக்கிறது என்று சொல்கிறார். பாகிஸ்தானின் தாக்குதலில் 16 பேர் இறந்ததுல 9 பேர் முஸ்லிம்கள். அதை யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. 9 பேர் முஸ்லிம். இங்க முஸ்லிம் அப்படிங்கிட்டு பார்க்க கூடாது. நம்முடைய நிலையே அதுதான். இங்க முஸ்லிமா, இந்து சகோதரரா, கிறிஸ்தவரா, சீக்கியரா, பௌத்தரா, அது அல்ல. அவர் நம் நாட்டை சார்ந்த சகோதரர், அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும். இது ஒரு மாதிரியா இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இது வேறொரு விதமான ஆங்கிள். இது இவருடைய வழக்கமான ஒரு தவறுகள். எந்த அளவுக்கு கேட்டா சம்பந்தம் இல்லாம ஒரு யதார்த்தமா நடைபெறக்கூடிய ஒரு விபத்தை கூட என்னை யாரோ என்னை கொலை பண்றாங்கன்னு சொல்ல வர்ற அளவிற்கு, இப்படி சொன்னால் நம்ப முடியும் என்று சொல்கின்ற அளவிற்குண்டான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற வார்த்தைகள் உயர்ந்த இடத்திலிருந்து மேல் மட்டங்களிலிருந்து வருவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவும் தீவிரவாதத்தை எதிர்க்கிறது. அதை வேரோடும் மண்ணோடும் அழிப்பதற்கு ஒட்டுமொத்தமாக எல்லோரும் துணை நிற்கிறார்கள். அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனால் அதை களைகின்றோம் என்ற பெயரில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அவர்கள் அதாவது அப்பாவி மக்களை மர்மமான ஒரு கும்பல் வந்து அது உயிரை பழி வாங்கிட்டு போயிரும், அதையும் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அதற்கு பழி என்ற அடிப்படையில் அப்பாவிகளின் மீது அப்பாவி பொதுமக்களுடைய உயிர்களை நாம் பழிவாங்கக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடாது. எப்படி இருந்தாலும் சரி, இது போன்ற காலகட்டங்களில் மூமின்களாகிய நாம், ஏன் சொன்னா நம்ம
எங்கோ ஒரு இடத்திலிருந்து இதை விலாவாரியாக விலக்கி அதனுடைய மிகச் சரியான அளவை துல்லியமாக சொல்ல முடியாது. அது அதற்கான இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுதுதான் நியாயமான காரணங்களும் அதற்கு எதிர்வினைகளை பற்றி சொல்ல முடியும். ஆனால் ஒரு சராசரி ஒரு மோமின்கள் என்ற அடிப்படையில், ஒரு நாட்டின் நல்ல பிரஜைகள் என்ற அடிப்படையில் இது போன்ற ஒரு தீய அட்மாஸ்பியர், ஒரு தீய சூழல் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகின்ற ஒரு தார்மீக உரிமை மட்டுமல்ல, அந்த கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு நல்ல பிரஜைக்கும் இருக்கிறது. என் மக்கள் என்பது என் நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். இந்த உலகத்துல சயவையற்ற சண்டை சச்சரவுகள், தேவையற்ற ஆயுத பிரயோகங்கள் இல்லாமல் எல்லா மக்களும் அமைதியாக நிம்மதியான ஒரு சூழல் இருக்க வேண்டும். அமைதியை கெடுப்பது எந்த வகையில் இருந்தாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல. அது போன்ற தவறுகள் முழுமையாக களையப்பட்டு இந்த உலகம் அமைதி நிறைந்த சுபிட்சம் நிறைந்த ஒரு நாடுகளாக, ஒரு பூமியாக, இந்த பூமி அமைதி பூமியாக இருக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நாமும் துஆ செய்வோம். இது போன்ற இன்று 2 நாடுகள் சந்தித்திருக்கக்கூடிய சூழல், இந்த யுத்த நிலையிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மாற்றி 2 நாடுகளிலும் ஒரு அமைதியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கும், அமைதியான மாஹோல் ஏற்படுவதற்கும் எல்லாம் அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.